Hello students, நம்ம Chem Solutions YouTube சேனலில் இனிமேல் ரெகுலராக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இண்டிவிஜுவல் லெசன்ஸ், கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இண்டிவிஜுவலாக பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டில் சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே நம்ம போட போகிறோம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இன்றைக்கி ஃபிசிக்ஸில் ஒரு நியூ லெசன் நம்ம பார்க்க போகிறோம். மாடர்ன் ஃபிசிக்ஸில் இருந்து டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர், இந்த லெசனை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த லெசனுடைய கான்செப்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் ப்ராப்ளம்ஸ் நம்ம போக போகிறோம். ஸோ லெசன் டுவல் நேச்சர் ஆஃப் radiation and matter. So modern physics நம்ம சொல்றது dual nature of radiation and matter and then atoms, nuclei, semiconductor, devices and circuit. இந்த நாலு லெசன் நம்ம என்ன சொல்றோம்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ் சொல்றோம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் dual nature of radiation and matter. ஸோ இந்த லெசனில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னாக்க dual character of a light and a particle. அதாவது ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய தியரிட்டிக்கல் ஐடியாஸ் என்ன, கிளாசிக்கல் தியரியுடைய ஃபெயிலியர்ஸ் என்ன இருந்தது, தென் அதை எப்படி குவாண்டம் தியரி யூஸ் பண்ணி பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட் யூஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணாங்க, அந்த ஐடியாஸ். தென் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்ட்டிக்கல்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் யார் யார், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இவங்களுடைய வேவ் கேரக்டர், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரொம்ப அந்த சயின்டிஃபிக் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ் தான் இதில் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஓகே, இந்த டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மேட்டர் இது ஸ்டார்ட் ஆனது எங்கே அப்படின்னாக்க இந்த டிஸ்சார்ஜ் டியூபுடைய ரிசர்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டிஸ்சார்ஜ் டியூபோடைய ஐடியாஸ் யூஸ் பண்ணி தான் ஜே தாம்சன் ஸோ எலக்ட்ரான் அப்படின்ற ஒரு பார்ட்டிகளை டிஸ்கவர் பண்ணுறாரு. அது என்னன்னே தெரியாமல் ஒரு டிஸ்கவர் பண்ணிடுறாரு, அதோடைய ஸ்பெசிஃபிக் சார்ஜ் கண்டுபிடிக்கிறாரு. லேட்டர் ஆன் அது எலக்ட்ரான் அப்படின்னு ரிவீல் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஜே தாம்சன் அவங்களுடைய இந்த டிஸ்சார்ஜ் டியூபோட எக்ஸ்பெரிமெண்ட் டெவலப் ஆகிட்டு வந்த டைம். ஸோ அப்போ அப்சர்வ் பண்ணக்கூடிய ஐடியா என்ன அப்படின்னாக்க ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் அல்ட்ரா வயலட் லைட் ரேடியேட் ஆகும்போது, அல்ட்ரா வயலட் லைட் இன்சிடென்ட் ஆகும்போது இதிலிருந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் எமிட் ஆகுது. இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் லேட்டர் ஆன் அது எலக்ட்ரான் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஐடியா தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோடைய பேஸாக இருக்குது. அப்போ எலக்ட்ரான் அந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து வெளியில் வருது. அப்போ இது எலக்ட்ரான் எமிஷன் ஜெனரல்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரானை எமிட் பண்ண வைக்க என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராசஸில் இருக்குது, மொத்தம் 3 மெத்தடில் இருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ண வைக்கலாம். ஒன்று தெர்மியானிக் எமிஷன், ஒரு மெட்டல்ஸ் இருக்குது, அந்த மெட்டலை நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க. ஸோ அவனுக்கு இந்த எலக்ட்ரானுக்கு சஃபிஷியன்ட் எனர்ஜி கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா அந்த ஹீட்னால இட் வில் கம் அவுட் ஆஃப் த மெட்டல் சர்ஃபேஸ். ஸோ தெர்மியானிக் எமிஷன். ரெண்டாவது ஃபீல்ட் எமிஷன். இதுதான் ஆக்சுவலாக டிஸ்சார்ஜ் டியூப்ல நடந்திருக்கும். ஸோ வி ஹாவ் அ கேத்தோட் அண்ட் வி ஹாவ் அன் ஆனோட். ஸோ இன் பிட்வீன் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் 10,000 வோல்ட். ஸோ கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 10⁸ வோல்ட் பர் மீட்டர். இவ்வளோ ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கும் போது இந்த கேத்தோடில் இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்துடுது. ஸோ இப்போ ஃபீல்டு அப்ளை பண்ணி ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணி இந்த மெட்டல் சர்ஃபேஸ் அந்த எலக்ட்ரானை நம்ம வெளியே கொண்டு வரோம். த ஒன் வே. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தான் டிஸ்கஷன். இதை மட்டும் தான் நம்ம இந்த லெசன் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் ஒரு சூட்டபிள் வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் ஆச்சுன்னா, நாட் ஒன்லி யூவி தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆல்கலி மெட்டல்ஸ் அதில் விசிபிள் லைட் இன்சிடென்ட் ஆனாலே எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது. ஸோ அப்போ ஒரு சூட்டபிள் லைட் இன்சிடென்ட் ஆகுது, இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது. அப்போ எலக்ட்ரான் எமிஷனுக்கு இந்த 3 வேவ் இருக்குது, 3 மெத்தட் இருக்குது. தெர்மியானிக் எமிஷன், ஃபீல்டு எமிஷன் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். இப்போது ஜென்ரலாக ஒரு ஐடியாவுக்கு வருவோம். இப்போ இந்த 3 மெத்தடில் இங்கேயும் நீங்கள் கொடுக்குறது ஒரு ஹீட் எனர்ஜி கொடுக்குறீங்க, ஹீட் பண்ணுறீங்க மெட்டலை ஹீட் பண்ணுறதுனால இந்த மெட்டலிருந்து எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஃபீல்டு எமிஷன், ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணி யூ ஆர் அப்ளைங் an electrical energy, a potential energy. அந்த எனர்ஜி கொடுத்து எலக்ட்ரான்ஸ் வெளியே கொண்டு வரீங்க.
ஃபோட்டோஎலக்ட்ரிக் எமிஷன், ஒரு லைட் இன்சிடென்ட் ஆகுது, இட்ஸ் அன் எனர்ஜி. அப்போ எனர்ஜி விழுந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எலக்ட்ரானை அந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னா யூ ஹாவ் டு கிவ் சம் மினிமம் எனர்ஜி இல்லையா? அந்த மினிமம் எனர்ஜிக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம்? த மினிமம் எனர்ஜி required to remove an electron from the metal surface, work function. இந்த 3 மெத்தட் பார்க்குறோம் இல்லையா? இந்த 3 மெத்தட்லையுமே எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ஐடியாவாக இருக்குது, எலக்ட்ரானை எமிட் பண்ண வைக்கிறது ஐடியாவாக இருக்குது. அப்போ எலக்ட்ரானை அந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் அன் எனர்ஜி. எவ்வளோ மினிமம் எனர்ஜி கொடுத்தா அந்த எலக்ட்ரான் வெளியே வந்துடும். அந்த மெஷர், அந்த எனர்ஜி நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒர்க் ஃபங்க்ஷன். இது ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் இதை நம்ம எழுதக்கூடிய டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. த மினிமம் எனர்ஜி, ஜஸ்ட் அ மினிட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் ஃபங்க்ஷன் இது என்னது? இட் இஸ் a minimum energy required to remove an electron from the metal surface. ஏன் எனர்ஜி கொடுக்கணும்? இந்த எலக்ட்ரான் வெளியில் வந்துடாதா? ஒரு மெட்டல் இருக்கு, இந்த எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான் தான். இந்த எலக்ட்ரான் எப்போ வெளியே வர ஆரம்பிக்குது, இது பாசிட்டிவ் ஆயிரும், இந்த மெட்டல் பாசிட்டிவ் ஆயிரும். இப்போ மெட்டல் பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா அந்த எலக்ட்ரான் ஈஸியாக வெளியே விட அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த எலக்ட்ரான் இந்த அட்ராக்ஷன்லேருந்து வெளியில் வரணும், அதுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுக்கணும். அந்த எனர்ஜி நீங்கள் கொடுத்து எலக்ட்ரான்ஸ் வெளியே கொண்டு எவ்வளோ மினிமம் எனர்ஜி கொடுத்தா எலக்ட்ரான் வெளியே வரும். தட் இஸ் கால்ட் ஒர்க் ஃபங்க்ஷன். இது என்ன யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம்? எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்ற யூனிட்டில். ஸோ 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றது 1.6 into 10 power of minus 19 ஜூல். 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றது இட்ஸ் அ யூனிட் ஃபார் மெஷரிங் எனர்ஜி. மோஸ்ட்லி இந்த டுவல் நேச்சர், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை, இந்த கான்செப்ட்ஸ்லாம் வருது. ஒரு பேண்ட் கேப் எனர்ஜி பற்றி பேசுகிறோம். இதெல்லாமே எலக்ட்ரான் வோல்ட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் மாடர்ன் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ லிசன், இது எனர்ஜி தான். எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றது எனர்ஜி தான், ரைட்? இது எப்படி சார் டிஃபைன் பண்ணுறது? 1 எலக்ட்ரான் வோல்ட்னா எப்படி? இந்த மெட்டலில் ஒரு பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ரெண்டு பேருக்கும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 வோல்ட். சப்போஸ் இவரோட வேல்யூ 6 இருக்கலாம், இவரோட வேல்யூ 5 இருக்கலாம். டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னா 1 வோல்ட் இருக்கணும். அந்த 1 வோல்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் யூ ஆர் பிளேஸ் இன் எலக்ட்ரான் எய்தர் இன் திஸ் சைட். இப்போ எலக்ட்ரான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ எலக்ட்ரான் இந்த 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த பிளேட்க்கு நடுவில் சம்வேரல்ஸ் இங்கே இருக்குது. இந்த 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தோன்னே இந்த எலக்ட்ரான் என்ன ஆரம்பிக்கும்? இட் இஸ் பாசிட்டிவ். இப்போ இந்த எலக்ட்ரான் என்னது ரொம்ப வேகமாக இங்கே போ. அப்போ இந்த 1 வோல்ட் கொடுத்தனால இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு எனர்ஜி கிடச்சிருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் பிளேட் ஒன்று அட்ராக்ட் பண்ணுமா? அப்போ அட்ராக்ட் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போகுமா? இட் ஹேஸ் அன் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. அப்போ 1 வோல்ட் கொடுத்து அந்த எலக்ட்ரான் எவ்வளோ அக்சலரேட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எனர்ஜி கொடுத்துருக்கோம். ஸோ 1 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு டெஃபினேஷன் கேட்டால் இட் இஸ் எனர்ஜி gained by an electron when it is accelerated through a potential difference of 1 volt. சின்ன ஐடியாஸ் டீட்டெயிலாக படிச்சிட்டிங்கன்னா இதில் வேறு அளவுக்கு கான்செப்ட் கேட்கும் போது ப்ராப்ளம் கேட்கும் நம்மளால் போட்ட முடியும். ஸோ 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஒரு பிளேட்டுக்கு பாசிட்டிவ், ஒரு பிளேட் நெகட்டிவ். யூ ஹேவ் பிளேஸ் எலக்ட்ரான் சம்வேரல்ஸ். இந்த எலக்ட்ரானுக்கு இந்த 1 வோல்ட்னால எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும்? 2 வோல்ட் வச்சா 2 எலக்ட்ரான் வோல்ட், 3 வோல்ட் வச்சா 3 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ பேசிக் யூனிட் தான், சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஐடியா ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஐடியாஸை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோடைய ஆரிஜின்குள்ளே போக போகிறோம், பேஸ்குள்ளே போக போகிறோம். ஓகே, இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி ஜே தாம்சன் உங்களுடைய டிஸ்சார்ஜ் டியூப்லேருந்து ஆரம்பிக்குது. அதை டீட்டெயில்டாக கொண்டு போனது ஹெட்ஸ் இதை அப்சர்வ் பண்ணுறாரு. ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஃபினாமினா அப்சர்வ் பண்ணுறது ஹெட்ஸ். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுடைய டிடெக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது அந்த மெட்டல் ரிங்கில் இலுமினேஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ப்ரொடியூஸ் ஆகும்போது ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் ரிலீஸ் ஆகிறது அப்சர்வ் பண்ணுறாரு ஹெட்ஸ். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன பண்ணுறாருன்னா ஹால்வாக்ஸ் அவருடைய ஒர்க் இது எலாபரேட்டாக அவர் சொல்லும்.
ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஜிங்க் பிளேட் எடுத்துக்கிட்டாரு. ஜிங்க் பிளேட்டை ஒரு எலக்ட்ரோஸ்கோப்போடு அப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்னு வச்சுக்கோமே, இந்த மாதிரி ஒரு மெத்தடில் அப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து அன்சார்ஜ், இனிஷியலி என்னது அன்சார்ஜாக இருக்குது, ரைட். அப்போ இந்த ரெண்டு லீஃப் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா செப்பரேட் ஆகாமல் இருக்கும், ரைட். இமேஜின் இப்படி இருக்குது, செப்பரேட் ஆகாமல் ரொம்ப க்ளோஸ்லி அட்டாச்சாக இருக்குது, அன்சார்ஜ். இப்போ இதில் வந்து அல்ட்ரா வயலட் லைட் வந்து ரேடியேட் ஆகும், யூவி லைட். ஸோ ஏன் நம்ம எல்லாத்துக்குமே அல்ட்ராவயலட் எடுத்துக்கோம், வேறு எந்த லைட்டுமே எலக்ட்ரான்ஸ் வெளியே கொண்டு வரதான். மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ரெஸ்பாண்ட் ஃபார் அன் அல்ட்ராவயலட் லைட், சரிங்களா. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஈவன் விசிபிள் லைட் கேன் எஜெக்ட் அன் எலக்ட்ரான். அது எங்கன்னா ஆல்கலி மெட்டல்ஸில். அது யார் பண்ணியிருப்போம்னா மில்லிகனுடைய ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இருக்குது. அந்த மில்லிகன் அவரே என்ன பண்ணியிருக்காருன்னா ஐன்ஸ்டீனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் வெரிஃபை பண்ணியிருக்காரு. அப்போ வெரிஃபை பண்ணதுக்கு அவர் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டது ஆல்கலி மெட்டல்ஸ். அதில் விசிபிள் லைட் இன்சிடென்ட் ஆனாலும் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த அல்ட்ராவயலட் லைட் இன்சிடென்ட் ஆகுது. இப்போ இன்சிடென்ட் ஆகும்போது பை எக்ஸ்பெரிமெண்ட் என்ன நடந்திருக்கணும், இங்கே எலக்ட்ரான் வெளியில் வந்திருக்கும். அப்போ எலக்ட்ரான் வெளியில் வந்து த பிளேட் பிகம்ஸ் பாசிட்டிவ். அப்போ இது பாசிட்டிவாக இருந்தால் எலக்ட்ரோஸ்கோப்போட கனெக்ட் ஆயிருக்கா, அப்போ இதுவும் பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கும், த லீஃப் ஹேஸ் செப்பரேட்டட். அப்போ இந்த செப்பரேஷன் இதை இண்டிகேட் பண்ணுது, இந்த பிளேட் பாசிட்டிவாக மாறினதை இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ அல்டிமேட்டாக இந்த லைட் விழுந்தனால ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் வெளியே போயிடுது, அப்போ இது பாசிட்டிவ் ஆயிடுது. ஓகேங்களா. ஸோ லைட் கண்டினியூஸாக விழுது, எலக்ட்ரான் வெளியே போக இட் பிகம்ஸ் மோர் பாசிட்டிவ். இப்போ மோர் பாசிட்டிவாக இது செப்பரேஷன் அதிகமாகிட்டே போகும். ஓகே, ஸோ தேர் கன்ஃபார்மிங் என்னது, லைட் விழுது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் வெளியே வருது, சரிங்களா. அந்த ஃபினாமினா அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறாருன்னா இதை கொஞ்சம் மாற்றுறார், இந்த ஐடியாஸை மாற்றுறார். இனிஷியலாக அன்சார்ஜர் எடுத்துட்டார் இல்லையா, இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட் எடுத்துக்கிட்டார். ஸோ ஆல்ரெடி அங்கே நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கும், செப்பரேஷன் லார்ஜராக இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ். அப்போ லீஃப் அதிகமாக செப்பரேட்டாக இருக்குது. இப்போ லைட் இன்சிடென்ட் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகிருக்கு. அப்போ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆக இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் குறையுமா. ஸோ இனிஷியலாக -5 இருக்குது, அப்புறம் என்ன ஆகும் -4 ஆகும், -3 ஆகும், -2 ஆகும், -1 ஆகும், ஃபைனலி என்ன ஆகும் 0. அப்போது லைட் விழ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகிட்டே போகுது, இங்கே இருக்கக்கூடிய செப்பரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வந்து ஃபைனலி இங்கே இருக்க செப்பரேஷன் குறைஞ்சிட்டு வந்து ஃபைனலி தே ஆவ் இன் இனிஷியல் ஸ்டேஜ் அட்டாச் ஆயிடுச்சு, செப்பரேஷன் இருக்காது. அப்படின்னா என்னது, இட் ஹேஸ் பிகம் 0 சார்ஜ். ஓகே, அப்போ இனிஷியலாக ஒரு அன்சார்ஜ் பிளேட் எடுத்தாச்சு, லைட் விழுது, எலக்ட்ரான் எமிட் ஆகுது, அப்போ அந்த பிளேட் பாசிட்டிவாக மாறுது, லீஃப் செப்பரேட் ஆயிருக்கு, கன்ஃபார்ம்ஸ் எலக்ட்ரான் எமிட் ஆகிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் சார்ஜ் பிளேட் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அங்கே எலக்ட்ரான் நெகட்டிவ்ல பார்ட்டிகல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, லைட் விழுந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆக இந்த செப்பரேஷன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஜிங்க் பிளேட் எடுத்துட்டார், ரைட். ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் ஜிங்க் பிளேட் எடுத்துக்கிட்டாரு. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஜிங்க் பிளேட் எடுக்கும் போது ஆல்ரெடி இதோடைய செப்பரேஷன் ஒரு பர்டிகுலர் செப்பரேஷன் இருக்குது, எலக்ட்ரான் வெளியில் வரும்போது இட் பிகம்ஸ் மோர் பாசிட்டிவ். இப்போ மோர் பாசிட்டிவானா இதோட செப்பரேஷன் என்ன ஆகும், அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ 3 கேஸுமே ஒரு ஒர்க் பண்ணி பார்த்துட்டார், அன்சார்ஜ்டு அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ். எல்லா கேஸ்லையுமே அந்த சார்ஜ் ஆஃப் அ பிளேட் இன்க்ரீசஸ். ஸோ எனக்கு இங்கே எலக்ட்ரான் எமிட் ஆகிறது ஒவ்வொரு கேஸ்லையும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹால்வாக்ஸ் இந்த எலக்ட்ரான் எமிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. தென் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்த லெவலுக்கு போகுது. அதை ஒர்க் பண்ணது யாருன்னா லினார்ட், ரைட். ஸோ லினார்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாரு. இதில் என்னென்னலாம் பேராமீட்டர்ஸை மாற்ற முடியுமோ எல்லா பேராமீட்டர்ஸையும் சேஞ்ச் பண்ணுறாரு. ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் அங்கே கொடுக்குறாங்க. இந்த கம்ப்ளீட் ரிப்போர்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ் வச்சு தான் இதுக்குண்டான தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல கிளாசிக்கல் தியரியுடைய ஃபெயிலியர் என்ன ஆகுது, எப்போ குவாண்டம் தியரியுடைய ஐடியா அங்கே டெவலப் ஆகுது, அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது லினார்டோடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட், ரொம்ப முக்கியமானது. லினார்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இவருடைய experimental setup. So I have taken a cathode and anode. இந்த கேத்தோடில் லைட் illuminate ஆகிறதுக்கு a window. ஸோ மோஸ்ட்லி இந்த விண்டோடைய எஜ்ஜில் வந்து குவாட்ஸ் லைட் இருக்கும். ஸோ குவாட்ஸ் விண்டோவை ரெடி பண்ணிப்பார். குவாட்ஸ் விண்டோ எதுக்குன்னா இட் வில் allow the only the UV light. இது குவாட்ஸ் விண்டோ.
இந்த குவார்ட்ஸ் விண்டோ எதுக்குன்னா ஒன்லி யூவி லைட்டை மட்டும் அலோவ் பண்ணும், மற்ற லைட்ஸில் ஃபில்டர் பண்ணிடும். ஸோ யூவி லைட் இதில் இன்சிடென்ட் ஆகுது இந்த கேத்தோடில். இப்போ இந்த கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அங்கே செட்டப் பண்ணியாச்சு. ஸோ வரக்கூடிய கரண்ட் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு அம்மீட்டர். ஸோ இது மைக்ரோ அம்மீட்டர், இல்லை அதுக்கு கீழே பிக்கோ அம்மீட்டர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இது வேரியபிள். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோட் நீங்கள் ஆனோடுக்கு என்ன டிசைட் பொட்டன்ஷியல் வேணாலும் கொடுக்கலாம். ஆனோடு பாசிட்டிவாக இருக்கலாம், ஆனோடு நெகட்டிவாக இருக்க முடியும். ஸோ லைட் விழுது, எலக்ட்ரான்ஸ் இங்கே எமிட் ஆகுது. ஓகே, இந்த எலக்ட்ரான் ஆனோட ரீச் பண்ணது, எலக்ட்ரானுடைய ஃப்ளோ இந்த அம்மீட்டர் டிடெக்ட் பண்ணும். யூ கேன் ஹேவ் எனி டிசைட் பொட்டன்ஷியல், இது சொல்லிட்டோம். இப்போ விழக்கூடிய இந்த லைட்டுடைய பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ லைட்டுடைய ஃப்ரீக்வன்சியை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், லைட்டுடைய இன்டென்சிட்டியை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸும் லைட்டோட ரெஸ்பான்சிபிள். அப்போ லைட்டுடைய ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஆனோட ரீச் பண்ணும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் சம்வேர் இட் வில் ஆக்ட் அஸ் an accelerating potential. இதுக்கு பாசிட்டிவாக இருந்தால் எலக்ட்ரானுக்கு அது ஆக்சலரேட் பண்ணுது, இது நெகட்டிவாக இருந்தால் எலக்ட்ரான் என்ன பண்ணும், ரிட்டார்ட் பண்ணும். ரெண்டு வேர்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னன்னா, த எஃபெக்ட் ஆஃப் intensity of light. லைட் இன்சிடென்ட் ஆகுது, இதோட இன்டென்சிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டென்சிட்டி எப்படி நான் மெஷர் பண்ணுறது, ஒரு லைட் இருக்குது, அந்த லைட்டோட இன்டென்சிட்டி நான் எப்படி மெஷர் பண்ணுறது. ஸோ இன்டென்சிட்டி இஸ் நத்திங் பட் பவர் பை ஏரியா. பவர் இப்போ நீங்கள் பார்க்கலாம், எனக்கு இந்த இடத்துல லைட் சோர்ஸ் இருக்குது. இப்போ லைட் சோர்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு பல்பில் எடுத்தாச்சு. இந்த லைட் போய் இந்த சர்ஃபேஸ் இலுமினேட் பண்ணக்கூடிய ஏரியா சேம், டிஸ்டன்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ த மெட்டல் பிளேட் இங்கே இருக்குன்னா ஐ ஹாவ் அ லைட் சோர்ஸ். இமேஜின் இப்போ இங்கேருந்து இந்த பிளேட்டோடைய டிஸ்டன்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஏரியா சேம். நான் என்ன பண்ணலாம், இந்த பல்புடைய பவர் நான் வேரி பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 10 வாட்ஸ் எடுத்துக்கிறேன். கலர் சேம். நம்ம இதில் என்ன பண்ணுறோம், இந்த வேவ்லென்த் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கான்ஸ்டண்டாக வச்சுக்கிறோம். ஸோ இட்ஸ் மீன்ஸ் எ கலர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெட் கலர் எடுத்துட்டேன்னா அந்த ரெட் கலர் ஃபிக்ஸ்டு. 10 வாட்ஸில் ஒரு பல்ப் எடுத்தாச்சு, 20 வாட்ஸில் ஒரு பல்ப், 30 வாட்ஸில். அப்போ பவர் இன்க்ரீஸ் ஆகுது. பவர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிற எஃபெக்ட், இந்த லைட்டோடைய இன்டென்சிட்டி மாற்றினால். அதே நேரத்தில் இந்த ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, அதையும் நான் கான்ஸ்டண்டாக வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் நான் வேரி பண்ணலை. லாம்டா as well as ஃப்ரீக்வன்சி. இப்போலாம் நம்ம லாம்டான்னு சொல்கிறோமோ அப்போ என்ன, அந்த ஃப்ரீக்வன்சி வந்துடணும். ஒரு லைட்டு ஏர் மீடியமில் ட்ராவல் பண்ணுதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லைட் ஏர் மீடியமில் ட்ராவல் பண்ணும்போது அதோட ஸ்பிளிட் சி. சரிங்களா? வேக்கம்லையோ இல்லை ஏர் மீடியம்லையோ. அப்போ அந்த இடத்துல அந்த வேவோடைய லென்த் அண்ட் அந்த வேவோடைய ஃப்ரீக்வன்சி, லைட் வேவோடைய ஃப்ரீக்வன்சி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி யாருக்கு ஈக்குவல், சி. C is going to be constant. அப்போ lambda equal to C by F. So you can say lambda or frequency. சரிங்களா? அப்போ lambda-யும் நான் எடுத்துக்கிட்டேன், frequency constant ஆயிருது. So accelerating potential constant. So now we are going to increase the intensity. லைட்டோடைய இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக என்ன நடக்க போகுது கவனிங்க. ஒரு கிராஃபில் இதை நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். இது இன்டென்சிட்டி ஆஃப் லைட், இது எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். சரிங்களா? ஸோ இன்டென்சிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறோம், ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்சர்வ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனி. இதோடைய ரீசன்ஸ் இல்லைன்றதை நம்ம கிளாசிக்கல் தியரியோட ஃபெயிலியர் அண்ட் குவாண்டம் தியரியோடைய இன்ட்ரொடக்ஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒவ்வொன்றுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்ற நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக இதோடைய ரிசல்ட்ஸ் என்ன நமக்கு கிடைக்குது, என்ன அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணாங்க ரிசல்ட். இன்டென்சிட்டி 0, லைட்டே எக்ஸ்போஸ் ஆகலை, லைட்டே விழுந்தால் தானே எலக்ட்ரான் எமிட் ஆகும். அப்போ இன்டென்சிட்டி 0னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0, எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். ஸோ இன்டென்சிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ வாட் பிரைட்னஸ், நீங்கள் ஒரு பல்ப் எடுக்கிறீங்க, பல்போடைய பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது, பிரைட்னஸ் அதிகமாக இன்டென்சிட்டி அதிகமாகும், அப்படி புரிஞ்சுக்கோங்க. இப்போ லைட் இன்டென்சிட்டி 0, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0. ஸோ லைட்டோட இன்டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆக லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்க்ரீசஸ் லீனியர்லி, டைரக்ட் ப்ரொபோர்ஷன். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்சர்வ் பண்ணுறாங்க, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், இதை நான் ஷார்ட்டாக பிஇசின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே ஐஎன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் இன்டென்சிட்டி தான் நம்ம ஐஎன் எடுத்துக்க போகிறோம். ரைட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி.
நீங்கள் என்னென்ன வேரி பண்ணுறீங்க? இன்டென்சிட்டி மட்டும்தான். லாம்டா லைட்டோடைய வேவ்லென்த்தையும் இங்கே இருக்கிற ஆக்சிலரேட்டிங் பொட்டன்ஷியலையும் கான்ஸ்டன்டாக வச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். அப்போ உங்களுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னால் ஒரே ஐடியா, இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை மட்டும்தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். வேறு எதுலையும் நீங்கள் கை வைக்கக்கூடாது. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷன் ரிசல்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பண்ண போகிற அப்சர்வேஷன் என்னென்னா, இந்த லைட்டோடைய இன்டென்சிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டா? ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் நம்ம வேரி பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த பொட்டன்ஷியலோட எஃபெக்ட் என்ன? எஃபெக்ட் ஆஃப் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் வித் கரண்ட். ஒரு செட், ஒரு இன்டென்சிட்டிக்கு அடுத்த இன்டென்சிட்டி நம்ம மாற்றுவோம். இந்த ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் வேரி பண்ணும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, எஃபெக்ட் ஆஃப் accelerating potential. So இதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். It may act as accelerating potential, may act as a retarding potential, depends on the potential given to the anode. With respect to cathode, anode-க்கு நீங்கள் என்ன பொட்டன்ஷியல் கொடுக்குறீங்களோ அதை வச்சு இது accelerating ஆகும், retard ஆகும். So accelerating potential V with photoelectric current. சரிங்களா? ஒரு சிம்பிளிஃபைட் டயக்ராமை நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா டயக்ராமுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு இருக்குது. இது கேத்தோடு, இது ஆனோட். இதில் லைட் வந்து இந்த விண்டோவில் இன்சிடென்ட் ஆகுது. அதனால் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகி ஆனோட ரீச் பண்ணுது. இது கேத்தோடு, இது ஆனோட். சரிங்களா? கேத்தோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கீங்க, ஆனோடுக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கீங்க. ஸோ கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் அ மைக்ரோமீட்டர். சரிங்களா? இது ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல். இங்கே அதே மாதிரி லாம்டாவை கான்ஸ்டன்டாக வச்சுக்கிட்டோம். லாம்டாவை நம்ம வெரி பண்ணலை. லைட்டோடைய கலரை நம்ம மாற்றலை. அல்ட்ராவயலட் கலர் இருக்கா சார்? ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். அல்ட்ராவயலட்னாக்க அதுக்கு நம்ம கலர் நம்ம பார்க்க முடியாது. ரைட்? ஸோ இங்கே லாம்டா வந்து ஃபிக்ஸ்டு. இப்போ என்ன நடக்குது? ஸோ இது ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல், இது ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சம் வாட் வேல்யூ வச்சுருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பெரிமெண்டலோட ஆஸ்பெக்ட்லேயே நான் சொல்கிறேன். சரிங்களா? டேரெக்டாக நான் கிராஃபிக் போல எக்ஸ்பெரிமெண்டல் ஆஸ்பெக்ட் ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு கரண்ட் கிடைக்குது. இப்போ நான் எதனா பண்ணுறேன், இம்ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ இம்ப்ரூவ் பண்ணும்போது என்ன ஆகுது? கிராஃப் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. ஒரு லெவலுக்கு மேலே போனோன்னா சேச்சுரேட் ஆயிடுது. வாட் எவர் பி த ஹை வோல்டேஜ், என்னம்மா, வாட் எவர் பி த ஹை வோல்டேஜ், எனக்கு கரண்ட் இம்ப்ரூவ் ஆகலை, சேச்சுரேட் ஆயிடுச்சு. சரி, திரும்ப அந்த வேல்யூக்கு வந்துடுறேன். வோல்டேஜை டிக்ரீஸ் பண்ணிட்டே வரேன். டிக்ரீஸ் பண்ண வோல்டேஜ் 0 ஆயிடுது. ஐ ஃபவுண்ட் தட் சம் எலக்ட்ரான்ஸ் ரீச்சிங் த ஆனோட். இப்போ எனக்கு 1000 எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நான் வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் ரீச்சிங் த ஆனோட் குறைஞ்சிருது. கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆயிருது. லைட் விழுந்ததுலேருந்து எலக்ட்ரான் 1000 எலக்ட்ரான் ரீச் ஆயிருது. இதுதான் சேச்சுரேஷன். இந்த புரியுதுங்க இல்லைங்களா? இந்த இடத்துல இருக்குது எனக்கு சேச்சுரேஷன் கரண்ட். ஏன்னா அது வோல்டேஜ் ஒன்று ஆக்சலரேட் பண்ணுது. இங்கே இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸும் இழுத்து கொண்டு போய் ஆனோட்டை கொடுத்துறது என்னோட வேலை. இப்போ தான் நம்ம படித்தோம் 1 எலக்ட்ரான் விட்டு நம்ம படித்தோம் இல்லையா, சொன்னோம் இல்லையா? அது என்ன ஐடியா? 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் எவ்வளோ எனர்ஜி கிடைக்குது. சரிங்களா? அப்போ 1 வோல்ட் எலக்ட்ரான் எனர்ஜி கிடைச்சது போயிருது. வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 5, 10, 20 இந்த லெவலுக்கு போயிருச்சு. இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் 20 வோல்டேஜ் அந்த லெவலில் இருக்குது சார். அப்போது டிஸ்சார்ஜ் டியூப்பில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை நம்பிட்டு இருக்கீங்க? இந்த பொட்டன்ஷியல் நம்பி தான் இருக்கீங்க. அப்போ அங்கே எனர்ஜி கொடுக்க போகிறது இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான். ஆனால் இங்கே தான் லைட் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குது இல்லையா? லைட் ரெஸ்பான்சிபிள் எடுத்து இங்கே எலக்ட்ரானை வெளியே கொண்டு வருது. அந்த எலக்ட்ரானை ஆனோட கொண்டு போய் சேர்க்கறது தான் யாரோட வேலை? இந்த பொட்டன்ஷியலோட வேலை. அப்போ எலக்ட்ரான் ஆனோடுக்கு போகுது. இருக்கிற எல்லா எலக்ட்ரானையும் கொண்டு போய் ஆனோட சேர்த்துருச்சு. இதுக்கு மேலே அங்கே எலக்ட்ரான் இல்லை, கொண்டு வர சேர்க்குற எலக்ட்ரான் இல்லை. அதான் சேச்சுரேட் ஆயிடுது. சரிங்களா? இப்போ நான் பொட்டன்ஷியலை குறைக்கிறேன். இந்த லெவல்லேருந்து குறைச்சி இந்த இடத்துக்கு வந்துடுது 0. பொட்டன்ஷியலே கொடுக்கல. பொட்டன்ஷியல் கொடுக்கலன்னு எலக்ட்ரானே வராதே சார். V0 I0 சார். இந்த கான்செப்ட் இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். V0 I0வா? இல்லை, சம் எலக்ட்ரான்ஸ் கேபபிள் ஆஃப் ரீச்சிங் த ஆனோட். நீ பொட்டன்ஷியல் நீ கொடுக்கலன்னு என்ன, நான் போயிடுறேன், நானே போகிறேன். அப்போ அவனுக்கு எனர்ஜி இருக்குது. எலக்ட்ரான் ரிலீஸ் ஆனது அவனே ஆனோடுக்கு போயிடுறான், இன்னும் நம்பி இல்லை. அப்போ ஒரு டவுட் வருது. இப்போ எலக்ட்ரான்ஸ் அதுவே ரீச் ஆயிடுது. அப்போ இந்த எலக்ட்ரான் என்ன எனர்ஜியில் வருது? இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன எனர்ஜியில் போய் ஆனோட ரீச் பண்ணுது? அப்போ இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸுமே ஒரே எனர்ஜியில் வரல. பாருங்கள், என்னென்ன விஷயம் புரியுது பாருங்கள். நான் வோல்டேஜ் 0 ஆக்குறேன், எனக்கு கரண்ட் குறைஞ்சிட்டே வந்துடுது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரீச்சிங் த ஆனோட் குறையுது. வோல்டேஜ் நான் 0 ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கும் சம் எலக்ட்ரான் ரீச்சிங் த ஆனோட். ஓகே, அப்போ சம் எலக்ட்ரான்ஸ் ரீச்சிங் த ஆனோட், அதோடைய எனர்ஜி என்ன நம்ம செக் பண்ணும். அப்போ எல்லா எலக்ட்ரான்ஸுமே ஒரே எனர்ஜியில் ரிலீஸ் ஆகலை. சில எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது, சில எலக்ட்ரான்ஸ் ஸ்லோவாக வருது.
அப்போ டிஃப்ரெண்ட் எனர்ஜியில் இருக்கும். அப்போது இதுக்கு நான் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெடியூசஸ். இப்போ இங்கேயும் பாருங்கள், ஸ்டில் சம் எலக்ட்ரான்ஸ் ஹேவிங் an energy on reaching the anode குறைஞ்சிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஃபைனலி ஒரு பர்டிகுலர் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் யார் கொடுக்குறீங்க? ஆனோடு கொடுக்குறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோட். இப்போ என்ன ஆரம்பிக்குது? இங்கே வர எலக்ட்ரான்ஸ்லாம் ரிட்டார்ட் பண்ணுது. ரொம்ப ஃபாஸ்ட் எலக்ட்ரான் வருது, இங்கே வந்து ஸ்லோ ஆயிடுது, இங்கே வந்து அப்படியே ஸ்லோ ஆயிடுது. ரொம்ப ஃபாஸ்ட் எலக்ட்ரான் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்லோ ஆயிடுது, அப்படியே நின்றுது, ஸ்டாப் ஆயிடுது. இப்போ இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்து இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணிட்டீங்க? ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹை எனர்ஜெட்டிக்காக வருது, நீங்கள் நெகட்டிவ் கொடுத்தோன்னா அப்படியே வந்து ஸ்லோ ஆயிடுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது, நெகட்டிவ் பொட்டன்ஷியல்னால ஸ்லோ ஆயிடுது. அப்போ இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் பொட்டன்ஷியல்னால இந்த எலக்ட்ரான் ஸ்டாப் ஆயிடுது. ஸோ வி கால் திஸ் வோல்டேஜ் இஸ் அ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இட் இஸ் அ ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல். எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணல, அது ரிட்டார்ட் பண்ணுது, அவனுடைய ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுது. அப்போ இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்து அந்த எலக்ட்ரானை ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. ஸோ வி given to anode to just stop the electrons on reaching the anode. சரியா? ஆனோடோஸ் போய் ரீச் பண்ணுறத ப்ரிவென்ட் பண்ணுறது தான் இவனுடைய வேலை. சரிங்களா? பாருங்கள், 0 வோல்ட் கொடுத்ததுக்கப்புறமும் எலக்ட்ரான்ஸ் அங்கே போகுது. எல்லா எலக்ட்ரான்ஸுமே கிடையாது, சம் எலக்ட்ரான்ஸ், ரைட்? அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் அவனுங்களை ஸ்டாப் பண்ணுறோம். ஏன்னா எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியணும். அப்போ நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கும் போது வராது எலக்ட்ரான்ஸ் ஆனோட. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவ் கொடுக்குறோம், எலக்ட்ரான்ஸோட நம்பர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலி இந்த வோல்ட் கொடுக்கும்போது ஒரு எலக்ட்ரான் கூட ஆனோட ரீச் பண்ணலை. அப்போ மோஸ்ட் எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான், மோஸ்ட் கைனடிக் எனர்ஜி இருக்கக்கூடிய, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை இந்த வோல்டேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரான்ஸை ஸ்டாப் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்களா தெரியும். பட் இந்த இடத்துல என்ன நடக்குது? ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த எமிட் ஆனதிலேயே மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், இட் மே பி 1 or 2 வாட் எவர் த நம்பர், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை இந்த வோல்டேஜ் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்போது இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலில் நடக்கக்கூடிய முக்கியமான வேலை என்னென்னா, எமிட் ஆனதிலேயே மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை இந்த பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இது எனர்ஜி, இது பொட்டன்ஷியல் பேலன்ஸ் ஆகலை இல்லையா? இப்போ நீங்கள் ஈயோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது என்ன வரும்? எனர்ஜி ஆயிரும். ஏன்னா எலக்ட்ரான் வோல்ட் இட்ஸ் அன் எனர்ஜி சொல்லியிருக்கோமா? அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியை இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அனதர் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன பார்த்தோம்? ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் இன்க்ரீஸ். ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட்டை நீங்கள் கை வைக்கணும்னா இன்டென்சிட்டி மட்டும்தான். இங்கே இந்த இது ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டிக்கு மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு கிராஃபை ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவல் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க கிராஃப். சரிங்களா? இப்போ இது ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டி, லெட்ஸ் சே I1. இப்போ இன்டென்சிட்டி இதுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம். இதே மெக்கானிசம் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதுலேருந்து அடுத்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ மொத்தம் 3 இன்டென்சிட்டி எடுத்துகிட்டு வரோம். I1, I2, I3. I1, I2, I3. Provided I3 is greater than I2, greater than I1. இன்டென்சிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. சப்போஸ் இங்கே 1000 எலக்ட்ரான்ஸ் வந்திருக்குன்னா இங்கே I2 கொடுக்கும்போது 2000 எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கு, இது 3000 எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆனது அதிகமாக இருக்குது. அதான் அர்த்தம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அதிகமாகுதுன்னா என்ன? கரண்ட்னா என்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கிராசிங் யூனிட் ஏரியா இன் யூனிட் டைம். அப்போது டைம் அதே தான் கொடுக்குறோம், ஆனால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது. பட் எவ்வளோ இன்டென்சிட்டி அதிகமாக இருந்தாலும் அந்த எல்லா எலக்ட்ரான்ஸையும் ஸ்டாப் பண்ணதுக்கு இந்த ஒரு பொட்டன்ஷியல் போதும். இது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டி அதிகமாகிட்டே போகுது, ஆனால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாகலாம். அதோட அர்த்தம் என்ன? இங்கே என்ன நம்பர்ஸ் சொன்னாலும் அதிகமாகலாம். 1000 எலக்ட்ரான்ஸ் வரலாம், 2000 எலக்ட்ரான்ஸ் வரலாம், 3000 எலக்ட்ரான்ஸ் வரலாம். ஆனால் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் இன்டென்சிட்டியில் எமிட் ஆனால் அதே எனர்ஜியோட தான் வருது. ரெண்டாவது இன்டென்சிட்டிக்கும் அதே எனர்ஜி, மூணாவது இன்டென்சிட்டி. சரிங்களா? அப்போது இங்கே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ன்றது மாறலை. அப்போ இங்கே ஒரு ரிசல்ட் எழுதும்.
இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V நாட் இருக்கு இல்லையா இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் intensity of light. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நடக்க போகிற பின்னாடி நம்ம பார்க்க போகிற இந்த கிளாசிக்கல் வர்சஸ் குவாண்டம் தியரியோடைய கிளாஷ் அந்த ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதை தான் வந்து நிற்பான். இந்த இன்டென்சிட்டியோட தான் வந்து நிற்பாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மறந்துடாதீங்க. V நாட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் இண்டிபெண்டன்ட். நீங்கள் என்ன தான் இன்டென்சிட்டி வச்சுக்கோங்களேன், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அது மாற போகிறதில்ல. எல்லா எலக்ட்ரான்ஸையும் ஸ்டாப் பண்ணி இது போதும். சரிங்களா? இது ரெண்டாவது எஃபெக்ட். இன்டென்சிட்டியோடைய எஃபெக்ட் நம்ம பார்த்துருக்கோம். அதோட ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியலையும் பார்த்தாச்சு. மூணாவது நம்ம பார்க்க போகிற எஃபெக்ட் ஆஃப் frequency with photoelectric current. accelerating potential தான் மாற்ற போகிறோம், frequency தான் இப்போ டாமினண்ட்டாக இருக்க போகுது. ஸோ பழைய கிராஃப் தான் அப்படியே தான் வரப்போகுது. ஒரு பர்டிகுலர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இந்த இன்டென்சிட்டி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு F1 எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V01ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், இன்டென்சிட்டியை கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கணும். இது எப்படி சார் பாசிபிள்? ஒரு பவரை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, ஒரு 20 வாட் அப்படின்ற அந்த பவரை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. 3 டிஃப்ரெண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க, ப்ளூ, க்ரீன், எல்லோ ஆர் ரெட், இந்த மாதிரி கலர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கலர்ஸ் அப்படின்றது இங்கே என்னது, வேவ் லென்த். இப்போ நான் எழுதுறேன். இப்போ இந்த ப்ளூ இவனுடைய வேவ் லென்த், க்ரீனுடைய வேவ் லென்த், ரெட்டோடைய, இதை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்குமா? இதில் யாருடைய வேவ் லென்த் ஜாஸ்தி? λr தான் கிரேட்டர். அதை கம்பேர் பண்ணும்போது க்ரீனுடைய லென்த் கம்மி, ப்ளூவோடைய லென்த் ரொம்ப கம்மி. ஃப்ரீக்வன்சியோட ஆஸ்பெக்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ ப்ளூ இஸ் கிரேட்டர் தென் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ க்ரீன் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ ரெட். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கிறது சூஸ் பண்ணியிருக்கீங்க. இவங்க 3 பேர்த்துக்குமே இன்டென்சிட்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு 30 வாட்ஸோ 20 வாட்ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 3 பேருக்குமே ஒரே இன்டென்சிட்டி, ஒரே பவர் கொடுத்தாச்சு, கலர்ஸ் நம்ம மாற்றியாச்சு. இப்போ இந்த F1 நான் சொன்ன மாதிரி இப்போ ரெட்டுன்னு எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கிடைக்கும். இப்போது ரெட் பல்பை கழட்டிட்டு அடுத்து யாரை கொண்டு வரீங்க, க்ரீன் பல்ப் எடுத்து மாட்டுறீங்க. அப்படி மாட்டும் போது இன்டென்சிட்டி சேமாக தானே இருக்குது. அப்போ இந்த சேச்சுரேஷன் கரண்ட் மாறாது, சேச்சுரேஷன் கரண்ட் அப்படியே இருக்கும். ஆனால் இப்போ என்ன நடக்குதுங்க, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறி இருக்குது. நீங்கள் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எடுத்துகிட்டு வரீங்க. நான் இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு புரியுறதுக்காக க்ரீனு, ப்ளூ, ரெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இங்கே நம்பர்ஸ் தான் எழுத போகிறோம். F2 அப்படின்னு ஒரு ஃப்ரீக்வன்சி நான் கொண்டு வரேன், அது F1 விட அதிகமாக இருக்குது. ஃப்ரீக்வன்சி இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ இம்ப்ரூவ் பண்ண என்ன நடக்குது, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் யார் டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்சிடென்ட் லைட்டோடைய ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணியிருக்கு. அடுத்து இன்னும் ஃபர்தராக ஒரு லைட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதோடைய ஃப்ரீக்வன்சி வந்து F3. அப்போ இங்கே வரக்கூடிய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V03. இப்போ உன்னுடைய ஃப்ரீக்வன்சி இம்ப்ரூவ் ஆக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இதோட மேக்னிடியூடு தான் சார். நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தானே சொன்னீங்க, -5 பெருசா -1 பெருசா, இந்த இது இல்லை, மேக்னிடியூட் மட்டும் பாருங்கள். மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V0 is directly proportional to frequency of light. போன ரிசல்ட் என்ன சொன்னோம், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் இன்டென்சிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் எவ்வளோ ஹை இன்டென்சிட்டி லைட்டை வேணாலும் கொண்டு வாங்க, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறுது. ஆனால் இங்கே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் யாரை பேஸ் பண்ணி மாறுது, ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி மாறுது. அதுக்கு ஒரு மினிமம் இன்டென்சிட்டி வேணும். இன்டென்சிட்டிஸ் ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் யாரை மாற்றுறீங்க, ஃப்ரீக்வன்சியை மாற்றுறீங்க. ரைட்? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது இதில். இப்போ எனக்கு இது ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போது எல்லா ஃப்ரீக்வன்சிக்கும் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆயிருமா, அது ஒரு கொஸ்டின் மார்க். எல்லா ஃப்ரீக்வன்சிக்கும் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆக சான்சஸ் இருக்கா, அதை நம்ம ஒரு கிராஃபில் பார்க்க போகிறோம். இதுவும் கிளாசிக்கல் தியரியோடைய ஒரு முக்கியமான ஃபெயிலியர்ஸில் பார்க்குறோம். கிராஃப் பிட்வீன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அண்ட் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? கவனிங்க, இது நான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் எடுத்துக்கிறேன், இது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V0. சரிங்களா?
இப்போ ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்குது, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஃப்ரீக்வன்சி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகிறோம், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. ஸோ ஃப்ரீக்வன்சி குறைச்சிக்கிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் தான் எனக்கு எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது. அதுக்கு கீழே போனால் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகலை. அப்போ இதோட கிராஃப் முடிஞ்சிருது. அப்போ இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே ஒரு வேல்யூ எஃப் இருக்குது, இந்த மினிமம் வேல்யூ எஃப்ல இருந்தால் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இந்த மினிமம் ஃப்ரீக்வன்சியை நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்னா எஃப் நாட்னு சூஸ் பண்ணியிருக்கோம். எஃப் நாட்னா என்ன? threshold frequency. threshold frequency, it is a minimum frequency. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. minimum frequency required for electron emission. இதுக்கு கீழே நீங்கள் ஃப்ரீக்வன்சி பாஸ் பண்ணுறீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகாது. சரிங்களா? அப்போ ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ரிலேஷன். ஓகே, இப்போ இந்த 4 கிராஃப் கொடுத்துருப்போம். இந்த 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கிராஃப். சரிங்களா? இப்போ இந்த கிராஃப் இதோடைய ரீசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் ஐன்ஸ்டீனுடைய ஃபோட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.